வீட்ல காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா, மல்லி, புதினா, கருவேப்பிலை இந்த 3யும் மறந்துட்டேன்னு வந்து சாக்கு போக்கு சொல்றாங்களா? இனிமேல் சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சண்ட போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு முறை இந்த சட்னி செஞ்சு குடுத்து பாருங்க. நீங்களும் அடிக்ட் ஆயிருவீங்க. உங்க வீட்டு ஃபேமிலியும் அடிக்ட் ஆயிருவாங்க. வாங்க அத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பேன்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, வரமிளகா 4, ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி இந்த மாரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 வெள்ள பூடியும் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைப்பூடும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வந்து, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய மட்டும் வாஷ் பண்ணி நல்லா சேர்த்து இந்த மாரி வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து தக்காளி சேர்க்கணும். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளிக்கு முன்னாடி தான் நம்ம கருவேப்பிலைய சேர்க்கணும். தக்காளிக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பச்சை வாசனை போகாது. அதனால தான் நான் அப்படி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா புதினா, மல்லி 1/2 1/2 கைப்பிடி இது மாரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பே வேண்டாங்க. இத நீங்க வதக்கும்போதே உங்க வீடே மணமணக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி கடை வச்சிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னிய உங்க கடையில தாங்க கூட்டமே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனல ஃபாலோ பண்ணி